15வது வருஷமாக ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 2006லேருந்து ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஓட்டு ஒருத்தர் கூட போடல ஒரு கிராமத்தில். அங்கே மயான வசதியே இல்லாதனால அங்கே யாருமே ஓட்டு போடல. அதுக்கப்புறம் பொட்டல்நெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கேயும் எலெக்ஷனை நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஊரில் நிராகரிச்சிருக்காங்க. அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிற சென்னையில் வாயை திறந்தா கருத்து சோஷியல் மீடியாவில் திங்கு திங்குன்னு குதிக்கிற ஆட்கள் ஓட்டு போட முன் வரலைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. மக்களுக்கு வெறுத்திருச்சோன்னு தான் தோணுது. பல இடத்துல வந்து எதுக்குடா ஓட்டு போடுறோம், என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகுது, பிஜேபி மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசுவாங்க, இல்லை இந்த பிஜேபிக்காரங்க இவங்களுக்கு எதிராக பேசுவாங்க, இவ்வளோதான் இருக்கே தவிர அந்த காசு அடிக்கலாம் தனிப்பட்ட மனுஷனுக்கு எந்த ஒரு நன்மையுமே ஏற்படலை அப்படிங்கிற நினப்பு மக்களுக்கு ஆழமாக வந்துடுச்சு. அடுத்த புது ஒரு கேண்டிடேட் வர்ற வரைக்கும் இவங்கெல்லாம் வாக்களிக்க வருவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகிறது இல்லை.